ஜெய ஸ்ரீ கிருஷ்ணா. ஸ்ரீமன் நாராயணன் திருப்பார்கடலில் படுத்துட்டு ஆதிசேஷன் மேல. அவர் காலடியில மகாலட்சுமி தாயார் உட்காந்து இருக்காங்க. அவர் யோக நிதிரையில இருக்காரு. இந்த மாதிரி வைகுண்டத்துல இருக்கும்போது பூமாதேவி மேல ஒரே அத்தியாச்சாரம் கன்சன்னால. கன்சன் எப்ப பார்த்தாலும் ரிஷிகளை கொல்றது, முனிகளை கொல்றது, வைஷ்ணவர்களை என்ன துன்பம்லாம் படுத்தணுமோ அதெல்லாம் துன்பப்படுத்துறது. அந்த மாதிரி பண்ணிட்டு மதுராவை ஆண்டுன்னு இருந்தோம். அந்த மாதிரி இருக்கும்போது பூமாதேவியால தாங்கிக்க முடியல. அதனால பூமாதேவி நேரா இந்திரனோட ராஜசபைக்கு வந்தாங்க. சொன்னாங்க, பூமியோட பாரம் என்னால தாங்க முடியல, அதனால நீங்க ஏதாவது உதவி பண்ண முடிஞ்சா பண்ணுங்க. இந்திரதேவன் பார்த்தாரு, பாக்கி எல்லாரையும் தேவகணங்கள் எல்லாரையும் பார்த்தாரு. சொன்னாரு, நம்மளால இது எதுவும் பண்ண முடியாது. கன்சனுக்கு ரொம்ப பலம் இருக்கு, நம்மளால கன்சனை அழிக்க முடியாது. அதனால நம்ம பிரம்மதேவன் கிட்ட போலாம். பிரம்மதேவன் தான் எல்லா ஜீவராசிகளுக்கும் பாகிய விதாத்தாவாட்டம். அவங்க எல்லாம் என்ன கர்மம் பண்ணாங்களோ அதனால அவங்களுக்கு எழுதி கொடுப்பாரு. அவங்களோட சாவு எல்லாத்தையும் அவர் தான் எழுதுவாரு. அதனால அவருக்கு தெரிஞ்சிருக்கும், நம்ம அவர்கிட்ட போகலாம், அவர் ஏதாவது சமாதானம் சொல்லுவாரு அப்படின்னு சொல்லிட்டு தேவகணங்கள் எல்லாம் பூமாதேவியோட நேரம் பிரம்மலோகத்துக்கு போனாங்க. பிரம்மலோகத்துக்கு போய் முன்னாடி பிரம்மதேவனுக்கு வணங்கினாங்க. வணங்கி சரஸ்வதி தேவிக்கு வணங்கினாங்க. அதுக்கப்புறம் கேட்டாங்க, பிரம்மதேவரே, எங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணுங்க, பூமாதேவிக்கு தாங்கிக்க முடியல, பூமி மேல பார்த்தா ஒரே அத்தியாச்சாரம் நடக்கிறது, எங்களால இங்க தாங்கிக்க முடியல, எங்களால பார்க்கலாம் முடியல தவிர எதுவும் பண்ணவும் முடியல. பிரம்மதேவர் சொன்னாரு, இத நான் எதுவும் பண்ண முடியாது, நம்ம எல்லாரும் போய் தேவாலய தேவன் மகாதேவன் கிட்ட போகலாம், ஏன்னா சிவன் தான் அதுக்கு ஏதாவது உபாயம் சொல்ல முடியும், நம்ம எல்லாரும் கைலாசத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப தேவாங்கங்கள் பூமாதேவி பிரம்மதேவன் எல்லாரும் சேர்ந்து கைலாசத்துக்கு போறாங்க. கைலாசத்துக்கு போய் சிவனுக்கு வணங்கி, பார்வதி தேவிக்கு வணங்கி, விநாயக சுவாமி, நந்திகேஸ்வரா இவங்க எல்லாருக்கும் வணங்கிட்டு கேட்டாங்க, நீங்க தான் மகாதேவன் ஆச்சு, தேவாதி தேவன், நீங்க எங்களுக்கு உதவி பண்ணுங்க, உங்களை சரணன்று நாங்க வந்திருக்கோம். சிவன் சொன்னாரு, உங்க வேதனை எனக்கும் புரியுது, ஆனா கன்சன் சாவு என் கையில இல்ல, நான் அவனை கொல்லக்கூடாது, நம்ம எல்லாரும் சேர்ந்து இப்ப வைகுண்டத்துக்கு போகலாம். நம்ம வைகுண்டத்துக்கு போனாதான் நம்மளுக்கு இந்த கஷ்டத்துக்கு ஏதோ ஒரு நிவர்த்தி கிடைக்கும், ஏன்னா இதுக்கு நிவாரணம் ஸ்ரீமன் நாராயணன் கிட்டதான் இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாரும் போகும்போது வழியில் தேவரிஷி நாரதரும் வந்தாரு. அவரும் இந்த விஷயத்தை பத்தி பேசுறதுக்காக தான் வந்துட்டு இருந்தாரு. அதனால இப்ப எல்லாரும் சேர்ந்து, எல்லாருன்னா தேவரிஷி நாரதரு, தேவகணங்கள், தேவராஜ் இந்திரன் கூட, பூமாதேவி, பிரம்மதேவன், சிவபெருமான் எல்லாரும் சேர்ந்து இப்ப வைகுண்டத்துக்கு போறாங்க. போகும்போது தேவரிஷி நாரதர் தான் ஸ்ரீமன் நாராயணனோட பெரிய பக்தரு. அவரால் பாட்டை நிறுத்திக்க முடியல, அதனால அவர் பாட ஆரம்பிச்சிட்டாரு. திருப்பார்கடலில் பள்ளி கொண்டாயே ஸ்ரீமன் நாராயணா, அன்பு திருமகள் துணையில் அமைதி கொண்டாயே ஸ்ரீமன் நாராயணா, திருப்பார்கடலில் பள்ளி கொண்டாயே ஸ்ரீமன் நாராயணா, அன்பு திருமகள் துணையில் அமைதி கொண்டாயே ஸ்ரீமன் நாராயணா, உலகினை பாய் போல் கொண்டவன் நீயே ஸ்ரீமன் நாராயணா, வேதத்தை காக்க வந்தவன் நீயே ஸ்ரீமன் நாராயணா, இரணிய நகந்தை அழித்தவன் நீயே ஸ்ரீமன் நாராயணா, இந்திர வில்லை முறித்தவன் நீயே ஸ்ரீமன் நாராயணா, திருப்பார்கடலில் பள்ளி கொண்டாயே ஸ்ரீமன் நாராயணா, அன்பு திருமகள் துணையில் அமைதி கொண்டாயே ஸ்ரீமன் நாராயணா. இந்த மாதிரி தேவரிஷி பாடின்னு இருக்கும் போது எல்லாரும் வைகுண்டத்தை சேர்ந்தாங்க.
வைகுண்டத்துல சப்தத்வாரத்தை தாண்டி உள்ள போய் பெருமாளுக்கும் தாயாருக்கும் எல்லாரும் வணங்கினாக்க ஸ்ரீமன் நாராயணன் கண்ணை திறந்து பார்த்தாரு. பார்த்தா அவருக்கு எல்லாரும் கண்ணில் தெரிஞ்சாங்க. கேட்டாரு, நீங்க எல்லாம் வந்தது ரொம்ப சந்தோஷம், ஆனா எல்லாரும் சேர்ந்து இன்னைக்கு இப்படியே வந்திருக்காங்க, என்னாச்சு? தேவேந்திரர் பார்த்து சொன்னாரு, உங்களுக்கு தெரியாதது அதாவது இருக்கா? எங்களால எனக்கு தாங்கிக்க முடியல, பூமி தேவி மேல நடக்கிற அத்தியாச்சாரம் எங்களால பார்த்துன்னு பேசாம இருக்க முடியல அப்படின்னு சொல்லி எங்களாலையும் எதுவும் பண்ண முடியல. எல்லாரும் ஏதோ பிரம்மதேவன் கிட்ட போனோம், பிரம்மதேவர் சொன்னாரு சிவபெருமான் கிட்ட போனோம், சிவபெருமான் இங்க வர சொன்னாரு. அதனால எல்லாரும் சேர்ந்து உங்க சரணடைஞ்சு வந்திருக்கோம், ஏதாவது உதவி பண்ணுங்க. ஏன்னா பூமாதேவி மேல நடக்கிற அத்தியாச்சாரம் இனிமே நீங்களும் பேசாம இருந்தா என்ன பண்றது? பூமாதேவி மேல வைஷ்ணவர்கள் பார்த்தா வைஷ்ணவருக்கு எல்லாம் துன்பமும் கொடுத்துன்னு இருக்கான் கன்சனு. அதெல்லாம் பார்த்துட்டு உங்களால எப்படி பேசாம இருக்க முடியாது? ஸ்ரீமநாராயணன் இவ்வளவு வரைக்கும் சும்மா கேட்டுன்னு இருந்தா எதுவும் சொல்லல. ஆனா அப்பதான் ஒரு கண்ணில் பட்டது, பூமாதேவி கண்ணில் தண்ணி இருந்தது. அவங்க அந்த நேரத்துக்கு அழ ஆரம்பிச்சிட்டாங்க. என்னாலுமே தாங்கிக்க முடியல, பூமியோட பாரம் ஏத்துக்கிறதுக்கு நீங்க எனக்கு அந்த வேலை கொடுத்துருக்காங்க, ஆனா என்னாலுமே தாங்கிக்க முடியல. பூமாதேவிக்கு ரொம்ப சகனம் கூட நல்லான்னு சொல்லுவாங்க, ஆனா என்னால இனிமே முடியல. இருக்கிற அத்தியாச்சாரம் பார்த்துட்டு நான் பேசாம இருக்க வேண்டியிருக்கு, ஏதாவது பண்ணுங்க. ஏன்னா அந்த பாரம் இனிமே என்ன நான் தாங்கிக்க முடியலன்னு. ஸ்ரீமன் நாராயணன் பார்த்தாரு. அவர் அதுல என்ன வேணாலும் கேட்டு பேசாம இருக்க முடியும், ஆனா அவரோட பக்தர்கள் கண்ணில் தண்ணி கொண்டு அவரால் தாங்க முடியாது. அதனால சொன்னாரு, உமாதேவி என்ன நீங்க அழாதங்க, நான் வாக்கு தரேன், நான் பூமி மேல அவதாரம் எடுப்பேன். என் அவதாரத்துல பூமி மேல இருக்கிற தீய சக்திகள் எல்லாத்தையும் உழைச்சிடுவேன். உங்களோட பாரத்தை நான் குறைக்கிறதுக்கு வர போறேன். அதனால ஒத்தரும் கவலைப்படாதுங்க. கன்சர்ன் பண்ற அத்தியாச்சாரம் நான் பார்த்துட்டே தான் இருக்கேன், எனக்கு அது கண்ணில் பட்டுட்டே தான் இருக்கு. இனிமே கன்சர்ன் சாவுக்கு நேரம் வந்துருச்சு. கன்சனோட தங்கையோட 8வது பிள்ளையா அவளோட கர்ப்பத்துல கன்சனுடைய பரிவாரத்துக்குள்ளேயே நான் பிறந்து கன்சன் அழிப்பேன். யதா யதா ஹி தர்மஸ்ய க்லானிர்பவதி பாரத அப்யுத்தானம தர்மஸ்ய ததாத்மானம் ஸ்ருஜாம்யஹம் பவித்ராணாய சாதூனாம் விநாசாய ச துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. எப்போ தர்மத்தை அதர்மம் நீச்சமா காட்டுறதோ, எப்ப தர்மத்துக்கு ஹானி ஆகிறதோ, அப்பப்ப ரிஷிகளுக்காக முனிகளுக்காக ஏன் பக்தர்களுக்காக ஒரு யுகத்துல ஒரு ரூபமா, அது நரசிம்மராகட்டும் ராமராகட்டும் ஏதோ ஒரு ரூபமா நான் தர்மத்தை நிச்சயமா காப்பாத்துவேன். அதனால நீங்க ஒத்திரவே பயப்படாதுங்க. கன்சன் அழிவுக்கு நேரம் வந்துருச்சு. ஸ்ரீமன் நாராயணன் ஆறுதல் தர நம்ம இப்ப வைகுண்டத்தை விட்டு பூமியில போவோம். எங்கனாக்க மதுரா நகரி. மதுரால கன்சனோட பரமித்ரன் வசுதேவரை கூட்டு சொன்னானு, என் தங்க தேவகிய நீ கல்யாணம் பண்ணிக்கோ. இத கேட்டு வசுதேவர் சொன்னாரு, நீ உனக்கு தான் தெரியுமே எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, ரோஹிணி ஆத்துல இருக்கா, நான் அவளை விட்டு நான் 2வது கல்யாணம் எப்படி பண்ணிக்க? கன்சன் சொன்னா, நான் உன்னை பிரார்த்திச்சுக்கிறேன் நண்பா, உன் மனசு அவ்வளவு சின்னதா, என் தங்கைக்கு அதுல இடம் கிடைக்காதா? வசுதேவர் பார்த்தாரு, ராஜா ஏதாவது கேட்கறனாக்கா அது ராஜாங்க, கேட்கற வரைக்கும் சரி, இனிமே இது இல்லைன்னு சொன்னாக்கா கன்சன் ஆக்னியா வச்சாது எப்படியோ கல்யாணம் பண்ணி வச்சுவா. அதனால இல்லைன்னு சொல்ல முடியாது, இல்லைன்னு தப்பிக்கிறதுக்கு எதுவும் வழி இல்லை. அதனால வசுதேவர் பார்த்தாரு, சரி. இந்த மாதிரி நடந்ததில்ல, வசுதேவருக்கும் தேவகிக்கும் கல்யாணம் நிச்சயம் ஆச்சு. அதனால சில நாள்லயே கொஞ்ச நாளுக்கு அப்புறம் மதுரால ரொம்ப சந்தோஷம். ஏன்னா தேவகிக்கும் வசுதேவருக்கும் கல்யாணம். அவங்க 2 பேரோட கல்யாணம் அவ்வளோ அழகா நடந்தது, அவ்வளோ சந்தோஷமா நடந்தது. அதுக்கப்புறம் கன்சன் பார்த்தா, இப்ப நேரம் வந்துச்சு, அவளோட தங்கைய எடுத்து வசுதேவன் கிட்ட தரணும். வசுதேவன் அவனோட ஆத்துக்கு கொண்டு போகணும். இனிமே சாரதி எல்லாம் கொண்டு போக சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சாரதிய வெளில அனுப்பிச்சுட்டு சொன்னா, நானே சாரதியா இருக்கேன். வசுதேவர் பார்த்து, ராஜா சாரதியா இருக்காரு. கன்சனை பார்த்து முழு மதுரால முழு உலகமே நடுங்குறது. அந்த கன்சன் சாரதியா இருக்கானா? வசுதேவர் பார்த்தாரு, நீங்க
தேவகி கூட அதினாக நீங்க எங்க கூடயே வரலாமே, நீங்க இப்படி சாரதியா இருக்க. அதுக்கு பேச்சு வரல பாவம். என்ன சொல்லணும்னு புரியல. தேவகி பார்க்க தேவகியால எதுவும் சொல்ல முடியல. அண்ணா இந்த மாதிரி சொல்வான்னு எப்பவுமே யோசிச்சும் பார்க்கல. கன்சன் சொன்னா, இவ்வளவு மரியாதைலாம் தேவையில்ல, நான் சாரதியாவே இருக்கேன். எனக்கு என்ன ஆச்சுனாக்க, என் தங்க ஒரு புது உலகத்துக்கு போறா, அவளோட புது வாழ்க்கை ஆரம்பிக்க போறது. நான் அவளை அந்த வாழ்க்கைக்குள்ள கொண்டு போகணும்னு நினைக்கிறேன். ராஜாவா இல்ல, ஒரு அண்ணனா கேட்டுக்கிறேன். இன்னும் சாரதியா இருக்க விடு. இப்படி கேட்டா என்ன சொல்றது? வஸ்தேரும் சரின்னு சொல்லிட்டாரு. கன்சன் சாரதி பதவியில உட்காந்தா. ரதம் முன்னாடி போக ஆரம்பிச்சாக்க ஒரு முனிவர் வந்து அங்க நிக்கிறாரு. கன்சன் முனிவரை பார்த்தா. வாழ்க்கையில முதல் தடவை கையை கூப்பினான் முனிவரை பார்த்து. முன்னாடி எப்பவும் பண்ணது இல்ல. இன்னைக்கு சந்தோஷம் பண்ணா, கை கூப்பினான். ரிஷிவர் பார்த்தாரு. விநாச கால விபரீத புத்தின்னு சொல்லுவா, இவனுக்கு விநாச காலத்துல ஏதாவது கொஞ்சம் சத்புத்தி அது வந்த மாதிரி இருக்கு. பார்த்தாரு கன்சனுக்கு எதுவும் ஆசீர்வாதம் தரல, சும்மா கையை காட்டினாரு. அப்புறம் தேவகி வசுதேவன் அவங்க 2 பேரும் நமஸ்காரம் பண்ணாங்க. அவங்களுக்கு சாது ரிஷி இவங்க எல்லாம் பிடிக்கும், ஆனா அவங்க நமஸ்காரம் பண்ணாங்க. நிஜமா சந்தோஷமா நமஸ்காரம் பண்ணாங்க. அதனால ரிஷிவர் பார்த்தாரு, தேவகி தேவ பார்த்தாரு. சுமங்கலி பவ, அஷ்டபுத்திரவதி பவ, அதாவது 8 குழந்தைகளுக்கு அம்மா ஆகட்டும். தேவகி தேவி வசுதேவரை பார்த்தாரு. அவங்களுக்கு அந்த ஆசீர்வாதம் ஏத்துனாங்க, ஆனா என்ன சொல்லணும்னு தெரியல. ஆனா அதுக்குள்ள ரிஷிவரே பேசிட்டாரு. கன்சா, உம்மாரி இன்னொரு மூர்க்கன் இந்த உலகத்துல இருக்க கூடாது. கன்சன் பார்த்தான். என்ன? ரிஷிவர் சொன்னாரு, இல்ல நான் சொல்றது காரணம் என்னக்கா, நீ இவ்வளவு சந்தோஷமா இருக்க, உன் தங்கையோட கல்யாணம் ஆயிடுச்சு. அது சரிதான், எல்லா அண்ணனுக்கும் சந்தோஷம் தங்கை கல்யாணம் ஆனா. நீ இவ்வளவு சந்தோஷமா இருக்க. எனக்கு ஆச்சரியம் என்னன்னாக்க, நீ சந்தோஷமா இருக்க, நாங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கோம் உன் தங்கை கல்யாணம் ஆனதுல. ஏன்னா உன் தங்கையோட 8வது குழந்தைதான் உன்னை கொல்ல போகிறது. கன்சன் பார்த்த நம்பிக்கை இல்ல. பார்த்தான். என்ன உங்களுக்கு வாழ்க்கை வெறுத்து போச்சா ரிஷிவரே? இப்படி சாகணும்னு வந்திருக்கேங்க. ஏதாவது சாகணும்னாக்க ஏதாவது நதியில போய் குதிச்சிடக்கூடாது? உங்களுக்கு வழி இல்லாம கொஞ்சம் செத்துருக்கலாம். நீங்க இப்படியா வந்தாங்க என்கிட்ட? ரிஷிவர் பார்த்து சிரிச்சாரு. கன்சா, உனக்கு இதெல்லாம் தெரியாது தவிர ஒரு ரிஷி சொன்ன வாக்கு எப்பவுமே பொய்யாகாது. அதனால நான் சொன்ன வாக்கு நிஜமானா, நான் கடவுளுக்கு பக்தி பண்ணது நிஜமானா, நான் ஸ்ரீமன் நாராயணனோட பக்தனானது நிஜமானா, அந்த கடவுளே நான் சொன்னதுக்கு சாட்சி தரட்டும். மானதுல மேகம் எதுவுமே இல்ல, ஒண்ணு கூட இல்ல. ஆனா மின்னல் அடிக்கிறது எல்லாருக்கும் மனசுல பயம் வருது. ரிஷிவரை தவிர ஒரு அசரீரி எல்லாருக்கும் காலில் விழுறது, எல்லாருக்கும் அந்த அசரீரி கேட்டோன்னு நடுக்கிறது உடம்பெல்லாம். அந்த அசரீரி வேற எதுவுமே சொல்ல. பரம மூடனே, கன்சனே, உன்னோட தங்கையான தேவகியோட 8வது கர்ப்பத்துல ஸ்ரீமன் நாராயணனே அவதரிச்சு உன் சாவு காரணமாவார். கன்சன் பார்த்தான். அசரீரி நின்னுச்சு, மின்னல் நின்னுச்சு, எல்லாமே நின்னுச்சு, எல்லாமே சாந்தமா இருக்கு. ஒரு சத்தம் பண்ணல, அமைதி. உடனே ஒரு சத்தம். கன்சன் போர்வால் எடுத்தா, மேல தூக்கினா, தேவகி தேவி மேல அடிக்க போறா. வசுதேவர் பார்த்துரு. இனிமே பேசாம இருந்தாக்க தேவகியோட உயிர் குறைக்காது. தேவகி அவன் கொல்ல போறான், அது தெரிஞ்சிச்சு. வசுதேவர் நினைச்சாரு, அக்னி சாட்சிய மனைவியா ஏத்துட்டான். ஒரு கணவனோட கர்த்தவியம் என்னன்னாக்க பொண்டாட்டிய காக்குறது, அது ஏதாவது உதவி வேணும் பண்றது, அவளோட பிராண ரட்சை பண்ணணும்னா என்ன வேணும் பண்ணும். ஆனா அவளோட உயிர் கொடுக்கணும். அதனால இப்ப என்ன பண்ணிட்டாரு, தேவகி தேவி இங்க இருக்கா, கன்சன் இங்க நிக்கிறான். வசுதேவர் நடுவுல போய் நின்ட்டாரு. நின்னு முட்டி போட்டு கைய கூப்பி சொன்னாரு, நீ எனக்கு அண்ணனாச்சு, நீங்க இப்படி பண்ணலாமா? உங்களோட தங்கையை நீங்க இப்படி கொள்ளலாமா? கன்சன் சொன்னா, என் தங்கை என்ன வேணாலும் ஆகட்டும், ஆனா இவ இல்லைனாக்க இவளோட 8வது கர்ப்பம் எப்படி இருக்கும்? நான் 8வது கர்ப்பத்துக்கெல்லாம் இருக்க முடியாது. நான் எவ்வளவு கொண்டுடுவேன். இவ்வளவு கொண்டா எனக்கு இனிமே மிருத்யு பயம் இருக்காது. வசுதேவர் பார்த்தாரு. இவ்வளவு வருஷம் சின்ன குழந்தைல இருந்து இவ்வளவு வயசான வரைக்கும் நீங்க அவ்வளோ அன்போட இவ்வளவுதான் பாத்துனீங்க, நீங்களே இப்ப கொல்ல போறீங்களா? ஆமா. என்ன பண்ணிப்ப நான் கொல்லாக்க?
வசுதேவர் ஒரு நிமிஷத்துக்கு எதுவும் சொல்ல முடியல அவரால். அப்புறம் சொன்னாரு, உனக்கு 8வது குழந்தை தானே, 8வது குழந்தைன்னு உனக்கு கொல்ல போறது, நான் உனக்கு எல்லா குழந்தையும் கொடுத்துருவேன், எல்லா குழந்தையும் கொடுத்துருவேன், அந்த குழந்தைய நீ என்ன வேணாலும் நினைக்கோ, என் மனைவியை விட்டுடு. கன்சன் சொன்னா, சரி நீ எனக்கு குழந்தை தரலன்னா அப்ப நான் என்ன பண்ண, உனக்கு குழந்தைய பாப்ப, நீ அப்பா, உனக்கு பார்த்து என் குழந்தை நினைச்சிட்டனாக்கா அப்ப நீ என்ன பண்ணுவ? வசுதேவர் சொன்ன, அம்மா இங்க ஏதோ ஒரு சிறைச்சாலையில போட்டுட்டு, ஆனா உனக்கு குழந்தை பிறந்தா எல்லாம் சமாச்சாரமும் வரும், எல்லாம் வரும், உனக்கு எல்லாமே தெரியும், நீ குழந்தைய எடுத்துக்கோ, மனைவி எடுத்துரு. கன்சன் பார்த்தான். சரி. வசுதேவன் தேவகியும் எடுத்துன்னு போனா, போய் தன் கையால அவங்க 2 பேரும் அடிச்சு ஒரு சிறைச்சாலைக்குள்ள போட்டா. பக்கத்துல இருக்கிற சிப்பாய் கிட்ட சொல்லி அந்த ரிஷி வரையும் பந்து கிரகத்துல அழிச்சு வச்சிட்டா. சோ இப்ப பந்து கிரகத்துல இருக்கிறது ராஜா உக்ரசேனர், கன்சனுடைய அப்பா, தேவகி தேவி, வசுதேவர், அந்த ரிஷிவரு. அவங்க எல்லாரும் இப்படி இருக்க தேவகி தேவி அழறாங்க. உக்ரசேனர் பாவம் பாக்குறது, அவரால் எதுவும் சொல்லவும் முடியல. என்ன சொல்றது, நிறைய புள்ள வைத்ததுக்கு அப்புறம் அவர் எதுவும் சொல்ல முடியல. கன்சனை பத்தது அவரோட பூர்வஜன்ம பாப்பத்தோட ஏதோ ஒரு பலன் அப்படின்னு நினைச்சு அவர் பேசாம இருக்காரு. எதுவும் சொன்னாலும் நடக்க போறது இல்ல. தேவகி தேவி அழுதுன்னே இருக்காங்க. வசுதேவர் பாவம் அவங்களுக்கு ஆறுதல் சொல்லி அவர் இருக்காரு. அப்படி இருக்க சில மாசம் ஆச்சு. முதல் குழந்தை தேவகி தேவி பார்த்தாங்க. வசுதேவரும் பார்த்தாரு. கன்சன் சொன்னது ஒரு மாதிரி நிஜம். பார்த்தோன்னே என் குழந்தைன்னு வசுதேவர் தோணிச்சு. ஆனா வசுதேவர் சத்தியவாதி, அவர் கொடுத்த வாக்கு எப்பவும் மீற மாட்டாரு. அதனால குழந்தைய பார்த்தாரு. பார்த்த உடனே கீர்த்திமான் அப்படின்னு பேர் வச்சாரு. ஆனா அதுக்கப்புறம் சொன்னாரு, உன் அண்ணா கிட்ட கொடுத்துதான் ஆகணும். தேவகி தேவியால எதுவும் சொல்ல முடியல. இதுல கன்சனே வந்துட்டாங்க. கன்சன் வசுதேவர் குழந்தை எடுத்து கன்சன் கிட்ட கொடுத்தா. கன்சன் பார்த்தா, கொல்ல போனா, ஆனா அருவாள் எடுத்த பத்திக்கும் கொல்றதுக்கு மனசு வரல. இது யாரு, முதல் குழந்தைன. அத்தனைக்கு அவனுக்கு ரொம்ப பிடிச்ச தங்கையோட முதல் குழந்தை. அதனால கன்சன் பார்த்தா, நீ தரமாட்டான்னு நினைச்சுதான் நான் அந்த மாதிரி எல்லாம் பண்ண. கன்சனுக்கு பேச்சு வரல. இந்த மாதிரி இவர் பண்ணுவா. அவனோட குழந்தைய எடுத்து, அப்பதான் பிறந்த அந்த குழந்தைய எடுத்து நேரா சாகரத்துக்கு யாரு கொடுப்பா. பார்த்தான், தரமாட்டேன்னு நினைச்சுன இவ்வளவு பண்ண, இனிமே சிறைச்சாலையில இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய திருப்பி கொடுத்துட்டு, குழந்தைய நீனே வச்சுக்கோ, அந்த குழந்தைய நான் எதுவும் பண்ண மாட்டேன், எனக்கு 8வது குழந்தையோட தான், முதல் குழந்தையோட இல்ல, நீனே வச்சுக்கோ குழந்தைய அப்படின்னு திருப்பி கொடுத்துட்டு சிறைச்சாலையில இருந்து 2 பேரையும் வெள்ளை எடுத்து அவனோட ராஜமஹலத்துக்குள்ள வச்சுட்டான். இது ராஜமஹலத்துல வச்சுனா தவிர எல்லா இடத்துலயும் சிப்பாய வச்சு எல்லா சமாச்சாரமும் கன்சர்ன் தெரியணும், அந்த மாதிரி பண்ணினான். அதாவது சிறைச்சாலைக்குள்ள இல்ல, ராஜமஹலத்துக்குள்ள இருக்காங்க, பேருக்கு ராஜமஹலத்துக்குள்ள இருக்காங்க. அப்போதைக்கு அந்த ராஜமஹலமே அவங்களுக்கு ஒரு பந்திக்கிற மாட்டோம், அந்த மாதிரி பண்ணான். இங்க மகாவிஷ்ணு வைகுண்டன்னு பார்த்தாரு. அவருக்கு இப்ப 2 விஷயம். முதல் என்னன்னாக்க, கன்சன் இப்ப இந்த குழந்தைய உயிரோட விட்டுட்டான், அந்த கருண பாவனை இருக்குனாக்க அவனோட பாவம் முழுசா முடியாது. அவன் ஏதோ சில பாவம் பண்ணணும், அப்பதான் எனக்கு சாவுக்கு நேரம் வரும். 2வது விஷயம், தேவகி தேவோட கர்ப்பத்துல இருந்து ஸ்ரீகிருஷ்ணனுக்கு அண்ணனா பிறக்கிற எல்லா ஒரு குழந்தையும் முன்னாடி ஜென்மத்துல ஸ்ரீ மகாவிஷ்ணுவோட பக்தர்கள். அதனாலதான் இந்த மாதிரி அவனுக்கு பிறப்பு கிடைச்சது. அவங்களுக்கு இந்த சன்சாரிக ஜீவனம் வேண்டான்னு அவர் நினைச்சாரு. ஏன்னா சான்சாரிக ஜீவனம் இல்லை, அவங்களுக்கு நேரா முக்தி கிடைக்கணும். அந்த முக்தி கிடைக்கிறதுக்கு அவனுக்கு இன்னும் ஒரு ஜென்மம் எடுக்கணும். பட் அவங்களுக்கு அல்பாயுசு, அவங்க போகணும். அதாவது எப்படியோ ஒரு அப்படியே அவங்க சாகணும் அப்படின்னு தீர்மானம் பண்ணிட்டு தேவரிஷி நாரதர் பத்தி யோசிச்சாரு. யோசிச்ச உடனே அவர் வந்துட்டாரு. நாராயணா அப்படின்னு அவர் பிரத்யட்சம் வந்தாரு. சொல்லுங்க, எதுக்கு என்ன ஞாபகப்படுத்தினாங்க, எதுக்கு என்ன பத்தி யோசிச்சேங்க? நாங்க ஸ்ரீமன் நாராயணன் பார்த்தாரு. எனக்கு இது மாதிரி 2 வேலை நடக்கணும், உனக்கு அது 2மே தெரியும். இப்ப நீங்க போய் கன்சன் கிட்ட ஏதோ ஒண்ணு சொல்லுங்க. நீங்க என்ன சொல்லுங்கன்னு தெரியாது, ஏதோ ஒண்ணு சொல்லுங்க. ஆனா கன்சன் தேவகி தேவியோட எல்லா குழந்தைங்களும் கொல்ல பார்க்கணும். அவங்க எவ்வளவு ஒரு கொல்ல முடியுங்கிறத நான் பாத்துக்கிறேன். ஆனா நீங்க என்ன பண்ணணும்னாக்க, அவன் எல்லா குழந்தைங்களும் கொல்ல பார்க்கணும். நாரத மகர்ஷி பார்த்தாரு. அதுக்கு பண்ணணும்னு அவ்வளவு விருப்பம் இல்ல.
ஆனா ஸ்ரீ மகாவிஷ்ணு சொன்னாரு, அவரோட ஆக்ஞை அவர் சொன்னாக்க. அதனால நாரதர் சொன்னாரு, உங்க லீல உங்களுக்கு தான் தெரியும், நான் பண்ணிடுறேன், நீங்க என்ன சொன்னீங்களோ அதே நான் பண்ணிடுறேன். ஸ்ரீமன் நாராயணன் சொன்னார், அப்படியே ஆகட்டும். நாரத மகர்ஷி உடனே பிரத்யக்ஷானார் கன்சனுக்கு முன்னாடி. கன்சன் நிறைய சந்தோஷத்துல இருக்கான். இந்த மாதிரி பார்த்தா அவனுக்கு சந்தோஷம். அவனுக்கு இப்ப தேவகி தேவி மேல அவ்வளவு அன்பு இல்லாத முன்னாடி இருந்தது. அதுக்கு மேல முதல் குழந்தை, அதனால அவன் ஒரு சந்தோஷத்துல இருக்கான். நாரத மகர்ஷி வந்தாரு, பார்த்தாரு. ஒன்னு அந்த ரிஷிவர் மூடன்னு சொன்னா கன்சா, அது எனக்கு சரியே தோன்றது. என்ன இப்போதைக்கு ரெண்டாவது தரம் இது, ஏதோ ஒரு ரிஷிவர் வந்து கன்சனை மூடன்னு சொல்றது. அதாவது கன்சனுக்கு கோபம். அதுல வேற தேவஸ்ரீ பார்த்தாரு, நான் எதுவுமே சொல்ல, நீதான் நம்ம கேட்டுன போல இருக்கு, நான் என்ன சொன்னேன். கன்சன் பார்த்தேன், நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க, ஏதாவது காரணம் இல்லாம நீங்க இங்க வரமாட்டீங்க, எதுக்கு வந்தாங்கன்னு கொஞ்சம் சொல்லுங்க, இப்ப என்ன கலகம் பண்ணணும் உங்களுக்கு. நாரதர் பார்த்தாரு, நான் கலகம் பண்றதுக்கு வந்திருக்கேனா, நான் ஒரு பூ கொடுக்க வந்தேன். இப்ப கன்சனுக்கு சுத்தம் எதுவுமே புரியல. பூ கொடுக்கறதுக்கு தேவரிஷி நாரதர் அவங்கிட்ட ஏன் வருவா? முதல்ல தேவரிஷி நாரதர் பார்த்தா ஸ்ரீமன் நாராயணன் பக்தர், கன்சன் பார்த்தா ஹரித்வேஷி, இங்கேயே வருவா வந்தாக்க. என்ன பூ தரணும்? நாரத மகர்ஷி பார்த்தாரு, ஒரு அழகான தாமரை பூ கொண்டு வந்தாரு. தாமரை பூவா? இல்ல நல்லது என்னன்னா, தாமரை பூ மகாவிஷ்ணுவும் பிடிக்கும். சத்துர்புரி ரூபத்துல கையில தாமரை பூ வச்சுன்னு இருப்பா. மகாலட்சுமிக்கும் பிடிக்கும். மகாலட்சுமி எப்பவுமே தாமரை பூ மேல உட்கார்ந்து இருப்பா. அது தாமரை பூ கொண்டு வந்துரு. இதுதான் தன்னு நினைச்சேன். இது பார்த்து ரொம்ப அழகா இருந்தது. பார்த்த உடனே உங்களோட ஞாபகம் தான் வந்து மகாராஜா. கன்சன் பார்த்தான், அதெல்லாம் இருக்கட்டும், தவிர பூ நல்லாதான் இருக்கு, ஆனா சாதாரண பூ தானே இது, இது என்கிட்ட ஏன் கொண்டு வந்தேன். நாரதர் மகர்ஷி பார்த்தாரு, இல்ல இந்த பூல ஒரு ஒரு விஷயம் இருக்கு, அது நான் உங்ககிட்ட சொல்ல, எண்ணி பார்த்துக்கோ. இந்த பூல 8 இதழ் இருக்கும். எனக்கு ஒரு சந்தேகம், அந்த பூ பார்த்தவன். கன்சன் பார்த்தான், உங்களுக்கு சந்தேகமா? உங்களுக்கு என்ன சந்தேகம் இருக்கு ரிஷிவரு அப்படின்னு பார்த்தா. நாரத மகர்ஷி சொன்னார், இல்ல கேது எனக்கு ஒரு சந்தேகம். அதாவது இந்த 8 இதழ் இருக்கும் இல்லையா, இந்த முதல் இதழ் எது? எனக்கு இந்த முதல் இதழ் தான் வேணும். எனக்கு நீ ஒரு வேலை பண்ண, இந்த பூ எடுத்துக்கோ, இந்த முதல் இதழ் இன்னைக்கு எடுத்து என்கிட்ட கொடுத்துரு, நான் இங்க இருந்து கிளம்பினேன், எனக்கு அவ்வளவுதான் வேணும். கன்சன் பார்த்தா, இந்த ரிஷிவர்கிட்ட இருந்து எப்படியோ இருந்து கிளம்பினா சரி, நீ நினைச்சு பூ எடுத்தா, ஒரு இதழ் எடுத்தா, கையில கொடுத்தா, இந்தாங்க முதல் இதழ் எடுத்துக்கோங்க. நாரத மகர்ஷி பார்த்தாரு, கையில ஒரு இதழ் இருந்தது. கன்சன் கையில பாக்கி தாமரை பூ இருந்தது. மறுபடியும் இதழ் பார்த்தா, தாமரை பூ பார்த்தா. சரி கன்சா, உன்னால சொல்ல முடியுமா நீ எடுத்தது முதல் இதழ் தான் அப்படின்ட்டு? கன்சன் பார்த்தா, நேரா கன்சனே பார்த்தா, கல்ல எடுத்து பார்த்தா. முதலுக்கும் 8வதுக்கும் உனக்கு ஏதாவது வித்தியாசம் தெரியுமா? கன்சன் ஒரு 2 நிமிஷம் எதுவுமே சொல்ல, எதுவுமே பேசல. தேவர்ஷி நாரதர் சொல்ல தாமரை பூ பத்தி, அவன் யோசிச்சது தேவகி தேவியோட 8 குழந்தைங்க பத்தி. நாரத மகர்ஷி பார்த்தாரு, எந்த வேலைக்காக வந்தாலும் அந்த வேலை முடிஞ்சிச்சு. கன்சா, நான் சொன்ன தாமரை பூ பத்தி நீ என்ன நினைச்சிட? கன்சா பார்த்தான், எதுவும் இல்லை, நான் தாமரை பூ தான் நினைச்சினேன். சரி அவ்வளவுதான், உங்களுக்கு எதை வேணும், முழு பூவை எடுத்துட்டு போங்க. நாரதர் பார்த்தாரு, இல்ல பூவையும் நின்று வச்சுக்கோ, எதையும் நின்று வச்சுக்கோ, முதல்ல 8வதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு உனக்கு ஏதாவது உதவியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தேவர்ஷி நாரதர் அங்க இருந்து கிளம்பிட்டார். கன்சன் பார்த்தான், இப்ப கீர்த்திமானுக்கு ஒரு 2-3 நாள் தான் இருக்கும், சின்ன குழந்தை. போனான், போய் முன்னாடி முதல் வேலையா தேவகி வசுதேவனையும் எடுத்து மறுபடியும் சிறைச்சாலைக்குள்ள அழைச்சான். கீர்த்திமான கையில இருந்து புடுங்கி அருவாள் எடுத்து ஒரே ஒரு தருமை இந்த மாதிரி பண்ண உடனே தலை ஒரு பக்கம், பாக்கி உடம்பு இன்னொரு பக்கம் அப்படியே விழுந்துச்சு. தேவகி தேவி பார்த்து கதர்னா, அழுதா. வசுதேவருக்கு பேச்சு வரல. பார்த்துன்னு இருக்க என்ன நடந்ததுன்னு ஒரு மாதிரி தெரியுது, கண்ணுக்கு நேரம் தெரியுது. ஆனா மனசுத்துல இந்த மாதிரி குழந்தை செத்து போகும் நினைச்சு கொடுக்கறது ஒண்ணு, ஆனா பொழைக்கும் நினைச்சு கண் முன்னாடியே சாகிறது பாக்குறது இன்னொன்னு. பார்த்தாரு, அவரால் எதுவும் பேச முடியல. தேவகி தேவியால அழறதுனால பேச முடியல, இவரால அழவும் முடியல. கன்சன் எதுவுமே சொல்ல. சிறைச்சாலையோட கதவை சாத்தினா அவன் வந்து கிளம்பிட்டான். தேவகி தேவி அழ, வசுதேவர் பார்க்க அப்படியே இன்னும் 1 வருஷம் கிட்ட ஆச்சு. 2வது குழந்தை பிறந்தது. இந்த கன்சன் சிறைச்சாலைக்கு வந்தான். வசுதேவரால் தேவகி தேவி கையில இருந்து குழந்தை எடுக்க முடியல. தேவகி தேவி அப்படியே
தன் பக்கத்துல புடிச்சுன்னு இருக்காங்க. தன் பக்கத்துல புடிச்சுன்னு இருந்தாக்க வசுதேவரால எடுக்க முடியாத கன்சன் பார்த்தான். ஒரு தடவை குழந்தை இப்படி எடுத்தான், கையில இப்படி ஒண்ணு பண்ணி எடுத்து வீசி எறிஞ்சான். இந்த சிறைச்சாலையோட செவரு மேல வீசி எறிஞ்சான். குழந்தையோட தலை அப்படியே தூள் தூள் ஆயிடுச்சு. அந்த செவரு மேல ரத்தம்னா ஒரே ரத்தம். கொஞ்ச நேரத்துக்கு அது ஒண்டிதான் அந்த சிறைச்சாலை முழுசா சத்தம். இந்த ரத்தம் அப்படியே சுட்டி சுட்டி அந்த தலை மேல விழுது. தேவிக்கு மேல இனிமே அழ முடியல. கல்ல தண்ணி எல்லாருமே அழுது அப்படியே இன்னும் ஒரு வருஷம் ஆச்சு. 3வது குழந்தை, 4வது குழந்தை, 5வது குழந்தை, 6வது குழந்தை. தேவிக்கு இனிமே ராத்திரியும் பகலுமா அந்த சிவத்தையே பார்த்துட்டு இருந்தாங்க. அப்படியாக 7வது கர்ப்பம் தாரணம் ஆயினாங்க. அங்க காராகிரகத்துல தேவகி தேவ பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா வைகுண்டத்துல ஒரு பேச்சு நடக்காது. மகாவிஷ்ணுக்கும் ஆதிசேஷனுக்கும் நடுவுல. ஆதிசேஷன் யாரு? ஸ்ரீ மகாவிஷ்ணு எந்த பாம்பு மேல படுத்துன்னு இருக்காரோ அதே பாம்பு. ஆனா இவங்க 2 பேருக்கும் நடுவுல ஒரு பேச்சு நடக்கிறது. ஆதிசேஷன் சொல்றாரு, பிரபு நீங்க முன்னாடி ராமாவதாரம் எடுத்தங்க. நீங்க ராமாவதாரம் எடுக்கும்போது நான் உங்களோட தம்பியா பிறந்தேன், லக்ஷ்மணனா பிறந்தேன். அந்த அவதாரத்துல என்னால எதுவுமே சொல்ல முடியல. உங்களுக்கு வனவாசம் கிடைச்சது, நீங்களும் சீதா தேவியும் போனாங்க வனத்துக்கு. நான் அவங்க பின்னாடி வந்தேன் தவிர என்னால எதுவுமே சொல்லி எதுவுமே நிறுத்த முடியல. ஆனா நான் அந்த அவதாரத்துல உங்களுக்கு அண்ணனா இருந்திருந்தாக்க நான் உங்களை நிறுத்திருப்பேன். உங்களுக்கு அந்த வலி இல்லாம ஏதாவது காப்பாத்துறதுக்கு நான் முயற்சி பண்ணிருப்பேன். எனக்கு அதுவும் பண்ண முடியாம போச்சு அப்படின்னு சொல்ல. அப்புறம் சொன்னாரு, இப்ப நீங்க கிருஷ்ணாவதாரம் எடுக்கிறீங்க. அந்த அவதாரத்துல நான் உங்க கூட அவ்வளவு இருந்தேன், என்ன மறந்துட்டாங்களா? நீங்க பூமியில நீங்க அவதாரம் எடுக்கிறீங்கனாக்க மகாலட்சுமி இங்க இருக்க மாட்டா. அம்மாவும் கீழே பூமாதேவி மேல ஏதோ ஒரு அவதாரம் எடுத்துருவாங்க. நீங்க 2 பேரும் இல்லாம இந்த வைகுண்டத்தில் நான் இருந்து என்ன பண்ணுவேன் பிரபு? மகாவிஷ்ணு பார்த்தாரு. சொன்ன வார்த்தை உண்மைதான். நான் தேவகி தேவையோட 8வது கர்ப்பத்துல நானே அவதாரம் எடுப்பேன். ஆனா லக்ஷ்மணனுடைய அவதாரத்துல லக்ஷ்மண ரூபத்துல நீ எனக்கு ரொம்ப சேவை பண்ணிருக்க. அதனால எனக்கு ஒரு மனைவி, அதாவது அந்த சேவைய நானும் பண்ணணும். திரும்பி எனக்கு என்ன அன்பு காட்டினியோ அந்த அவதாரத்துல நானும் திரும்பி காட்டணும். அதனால தேவகி தேவியோட 7வது கர்ப்பத்துல எனக்கு அண்ணனா நீங்க போங்க. நீங்க போய் எனக்கு அண்ணனா பிறப்பங்க. நான் உனக்கு தம்பியா அந்த அவதாரத்துல பிறப்பேன். ஆதிசேஷன் கொஞ்சம் சிரிச்சினாரு. அவருக்கு ஒரே சந்தோஷம் இது கேட்ட உடனே. கடவுளுக்கே அண்ணனா இருந்தா யாருக்கு சந்தோஷமா இருக்காது? ஒரே சந்தோஷம். அதனால சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் தலையாட்டி தேவகி தேவியோட 7வது கர்ப்பத்துக்குள்ள அவர் போயிட்டாரு. அவருக்கு எதுவும் பயம் இல்ல. கன்சனை பார்த்து அவர் என்ன பயப்படுறது? ஆனா அவருக்கு எதுவும் இல்ல. குழந்தை ரூபத்துல கன்சன் ஏதாவது பழின்னு வரும், அந்த பயமும் இல்ல. எந்த கடவுள் 7வது கர்ப்பத்துக்குள்ள போசனாலும் அந்த கடவுளே பார்த்துப்பாரு. மகாவிஷ்ணு பார்த்தாரு. 7வது கர்ப்பத்துக்குள்ள ஆதிசேஷன் இருக்கா. 7வது கர்ப்பத்துக்கு எந்த அவதாரம் ஆகணுமோ அதுக்கப்புறம் 8வது அவதாரமா இவர் வரணும். அதனால 7வது கர்ப்பமும் பிழைக்கணும், 8வது பிழைக்கணும். நான் பார்த்தது ஒரு நிமிஷம் யோசிச்சாரு. அதுக்கப்புறம் அவருக்கு யோகமாயா ஞாபகம் வந்தா. யோகமாயாரு இந்த அவதாரத்துல அவரு தங்க. ஆனா யோகமாய கூப்பிட்டாரு. யோகமாய வந்தாங்க. அவர் சொன்னாரு, நீங்க எனக்கு ஒரு வேலை பண்ணணும். தேவகி தேவியோட 7வது கர்ப்பத்துல ஆதிசேஷன் இப்பதான் உள்ள போயிருக்காரு. நீங்க எனக்கு என்ன பண்ணுனாக்க அந்த கர்ப்பத்தை எடுத்து ரோஹிணி தேவிக்கு தரணும். வசுதேவருடைய முதல் மனைவி ரோஹிணி தேவிக்கு தரணும். ஏன்னா அவங்க நான் இருக்க வேண்டிய இடத்துல அவங்க இருக்காங்க இப்ப. அதனால அவங்களுக்கு கர்ப்பத்தை நீங்க கொடுத்துடுங்க. தேவகி தேவிக்கு கர்ப்பபாதம் ஆன மாதிரி நீங்க எல்லாருக்கும் நம்பிக்கை கொடுத்துடுங்க. யோகமா பார்த்தாங்க. இவர் சொன்னா ஏதோ ஒரு காரணத்துலாம் சொல்லியிருக்காரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதே பண்ணாங்க. தேவகி தேவி கர்ப்பபாதம் வச்சு நினைச்சு அழ. ரோஹிணி தேவிக்கு உடனடியா எதுவும் காரணம் இல்லாம அப்படியே கர்ப்பதாரணத்துல அவங்க ஒரே ஆச்சரியமாக, அவங்களுக்கு ஒரே ஆச்சரியம் எப்படி கர்ப்பம் வந்தது அப்படின்ட்டு. கோகுலம் ஒரே ஆச்சரியத்துக்குள்ள இருக்க, கன்சனுக்கு ஒரே ஆச்சரியம். அப்புறம் நினைச்சுனா
இந்த விஷ்ணுவதாரம் என்ன கொள்ளும்? அவனோட அண்ணனே இவ்வளவு அண்ணனை காப்பாத்திக்க முடியல, என்ன கொள்ளும் நினைச்சுட்டு கன்சன் இருக்க. இன்னும் ஒரு வருஷம் கிட்ட ஆச்சு. தேவகி தேவியோட 8வது கர்ப்பத்துக்குள்ள சுயமா அந்த ஸ்ரீமன் நாராயணன் அவதாரம் எடுத்துட்டாரு. இன்னும் கொஞ்ச நாள்ல ஸ்ரீமன் நாராயணன் பிரத்யக்ஷமானார், அவதாரம் எடுத்தாரு. ராத்திரி நேரம், மத்திய ராத்திரி, ஒரு இதுவும் இல்ல, சாந்தமா இருந்தது. தேவகி தேவடி முன்னாடி பாக்குறாங்க, கை முன்னாடி கையில குழந்தை இருக்கு. ஆனா குழந்தை பார்த்தவங்களுக்கு ஒரே ஆச்சரியம். சாதாரண குழந்தை இல்ல, சத்துர்புஜ ரூபத்துல வந்திருக்காரு அந்த கடவுள். அவங்க பாக்குறாங்க, பார்த்தோன்னே கடவுளை மறந்துட்டாங்க. ஏன்னா எவ்வளவு பெரிய கடவுள் ஆகட்டும், இந்த லோகத்துக்கே எல்லாரையும் காப்பாற்ற அந்த கடவுள் ஆகட்டும், அவங்களுக்கு வந்து புள்ள தானே. பார்த்தாங்க, பார்த்து சொன்னாங்க, இந்த மாதிரி சத்துர்புஜ ரூபத்துல அந்த கன்சன் பார்த்தானாக்க உடனே நாராயண புரிஞ்சு கொள்ளணும். அதனால அம்மா சொல்றதுக்கு என்ன, கொஞ்சம் இந்த சத்துர்புஜ ரூபம் இல்ல, ஒரு சாதாரண மனித பாலகனாவே வாயேன். உடனடியா அந்த கடவுள் என்ன பண்ணாரு, சத்துர்புஜ ரூபம் 2 கையோட ரூபமா மாறிடுச்சு. அந்த கடவுள் அந்த குழந்தை வடிவா இல்லாம அவரோட முழு வடிவா ஸ்ரீமன் நாராயணோட ரூபத்திலேயே வந்தாரு. தேவகி தேவி வஸ்தேவர் பார்த்தாங்க, கை கூப்பிட்டாங்க. அவர் சொன்ன, நீங்க இந்த கையை இப்ப கூப்பிட கூடாது, ஆனா நான் வரணும்னு அவ்வளவு யோசிச்சேங்க. புனர்ஜன்ம தப்பஸ் இருந்து என்ன குழந்தை நினைச்சேங்க, அதெல்லாம் நடந்தது. இப்ப நான் வந்த உடனே என்ன பார்த்து இவ்வளவு பயப்படுறாங்க. கன்சனன் என்ன பண்ண முடியும் அவனால? தேவகி தேவி வஸ்தேவரும் பார்த்தாங்க, எதுக்காவது இப்ப காராகிரகத்துக்குள்ள தானே இருக்காங்க. மகாவிஷ்ணு சொன்னாரு, ஆமா இப்ப இருக்கிறது காராகிரகத்துக்குள்ள, இப்ப நான் இனிமே இங்க இருக்க மாட்டேன், நான் திரும்பி நிச்சயமா வருவேன். நிச்சயமா வந்து உங்க 2 பேரும் இந்த காராகிரகத்துல இருந்து வெளில நானே எடுப்பேன். அந்த கன்சனை கொஞ்சம் நானே எடுப்பேன். ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க எனக்கு ஒரு வேலை பண்ணணும். வஸ்தேவர் பார்த்தாரு, அப்பா நீங்க வந்து இந்த குழந்தைய என்னோட அவதாரத்தை எடுத்துட்டு உடனடியா கோகுலத்துக்கு போங்க. கோகுலத்துல உங்களோட பரமமித்தன் நந்தன் இருக்கா, நந்ததான் வந்து அங்க இருக்கிற எல்லா கோபிகளுக்கும் ராஜா, கோகுலத்துடைய ராஜா. அவருடைய ஆத்துல இப்பதான் ஒரு குழந்தை பிறந்திருக்கா, ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கா. இந்த பெண் குழந்தை வேற யாரும் இல்ல, யோகமாயா. அந்த குழந்தைய கொண்டு வந்து நீங்க உங்க குழந்தைன்னு சொல்லிக்கோங்க. வஸ்தேவர் பாத்திரனால பொய்யும் சொல்ல முடியாது. கிருஷ்ணர் ஸ்ரீமன் நாராயணன் சொன்னா அதை பத்தி எதுவும் கவலை இல்ல, உங்களுக்கு எதுவுமே ஞாபகம் இருக்காது, நான் சொல்ற மாதிரி நீங்க பண்ணிடுங்க. ஏன்னா எனக்கு இப்ப போக வேண்டிய இடம் யசோத தேவி கிட்ட, நான் அங்கதான் இருக்கணும் சொல்லி ஸ்ரீமன் நாராயணன் மறுபடியும் அவரோட ரூபம் போச்சு அங்க இருந்து. அந்த குழந்தை வண்டி இருக்கு, குழந்தை அழறது பார்த்து சாதாரண குழந்தையாட்டம் இருக்கு. சிப்பாய்கள் பாத்துக்கிறாங்க வெளில இருந்து. தேவகி தேவி குழந்தை வந்துட்டு சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறதுக்குள்ள கீழே வந்துட்டாங்க. எல்லாரும் மயங்கி கீழே விட்டாங்க. வஸ்தேவர் பாக்குறாரு, எல்லாரும் எப்படி கீழே வேணா. ஒரு நிமிஷம் யோசிச்சதுக்கு அப்புறம் புரிஞ்சுது, ஸ்ரீமன் நாராயணன் தானே, அவர் நினைச்சா என்ன வேணாலும் நடக்கணும். சரி இப்ப கோகுலத்துக்கு போனோம். கையில பாத்துட்டாரு, விலங்கு இருக்கு. உடனே அந்த விலங்கு எல்லாம் கைண்டு உடஞ்சு தூள் ஆகி அது கீழே விழுந்துச்சு. தேவகி தேவி பார்த்தாங்க, பக்கத்துல ஒரு கூடை இருந்தது. அந்த கூடையை எடுத்து வஸ்தேவர் கிட்ட கொடுத்துட்டாங்க. வஸ்தேவர் பார்த்தாரு, அந்த கூடைக்குள்ள கிருஷ்ணர் வச்சாரு. கிருஷ்ணன் பண்ண சின்ன குழந்தை வச்சாரு. பார்த்தாரு, ஆனா பூட்டி இருக்கு, காரகிரகம் பூட்டி இருக்கு. நினைச்சுட்டாரு விலங்கு கழிந்து வந்துருச்சு, பூட்டும் அப்படியே கழிந்து வந்துடும். அவர் நினைக்கிறது தான், பூட்டும் கீழே விழுந்துச்சு. சரி பார்த்தாரு, இனிமே நம்ம இங்க இருந்து கிளம்பணும் அப்படின்னு நினைச்சிட்டு குழந்தை எடுத்துட்டு அவர் ஓடினாரு. ஏன்னா கொஞ்ச நேரம் தான் இருக்கு, அவர் அங்க இருந்து கிளம்பணும். அதாவது அவர் பந்திக்கிறத விட்டு கிளம்பிட்டாரு. தேவகி தேவி அப்படியே அழுதுன்னு இருக்காங்க. வஸ்தேவர் போறாரு, நேரா பார்த்தா யமுனா நதி தெரியுது. யோசிக்கிறாரு, யமுனா நதியை தாண்டி தான் அப்படியே கோகுலத்துக்கு போகணும். சரி அந்த கடவுளை பாத்துக்கணும் அப்படின்னு நினைச்சு நடக்க ஆரம்பிக்கிறாரு. நடந்த ஒரே மழை கொட்டுறது, மழை கொட்டுறது வெளில. வஸ்தேவர் கண்டுக்கல, ஆனா அவருக்குள்ள குழந்தை எதுவும் காப்பாற்ற முடியல. ஆதிசேஷர் மேல இருந்து பார்த்தாரு. ஆதிசேஷர் அவரோட முழு உருவத்துல வந்து கடவுளுக்கு மறுபடியும் இப்படி மேல இருந்தது. அதனால கடவுள் மேல எதுவுமே தண்ணி விழாம அவர் கவனிச்சுட்டாரு. இங்க யமுனா தேவி பார்த்தாங்க,
கடவுள் இவ்வளவு பக்கத்துல இருக்காரு, ஆனா அவரோட காலடியை தொட முடியல. ஏன்னா வசுதேவர் என்ன பண்ணிட்டாரு, இந்த குழந்தைக்கு ஏதாவது ஆயிடக்கூடாதுன்னு நினைச்சு நான் தலைமையில வச்சுட்டாரு. எந்த கூடையில கொண்டு வந்தாலும் இந்த கூடைய தலைமையில இப்படி வச்சுட்டாரு. சோ குழந்தைக்கு எதுவும் ஆகாது அப்படின்ட்டு இன்னொரு பார்த்தாங்க. எப்படியோ ஒரு அப்படி கடவுள் காலடியை தொட்டுதான் ஆகணும் அப்படின்னு நினைச்சாங்க. அதனால தண்ணி அப்படியே ஏறுறது 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 வசுதேவர் பாக்குறாரு. அவரால் நிக்கவும் முடியல. அப்படியே இன்னும் கொஞ்சம் மேல வருது, கொஞ்சம் மேல வருது, வாய்கிட்ட வருது, வாய்கிட்ட இங்க வருது, மெதுவா பார்த்தா மூக்கு கிட்ட வருது. அவர் பேசாம அப்படியே ஓம் நமோ பகவத்தை வாசவ, ஓம் நமோ பகவத்தை வாசவ அப்படின்னு சொல்லி சொல்லி அப்படியே அவர் போயின்னு இருக்காரு. மூச்சுட முடியல. அப்போதைக்கு அவர் அப்படியே முன்னாடி போயிட்டு இருக்காரு. ஏன்னா அந்த கடவுள் கொடுத்த அந்த ஆக்ஞை மீறவும் முடியாது. கண்ணுக்கு மேல போயிடுச்சு தண்ணி, மூச்சுட முடியல. அப்படியே அப்படியே கஷ்டப்பட்டு நடந்துன்னு இருக்காரு. தலைக்கு மேல போச்சு. கிருஷ்ணர் பார்த்தாரு, இனிமே நம்ம ஏதோ பண்ணிதான் ஆகணும் நினைச்சாரு. காலை கொஞ்சம் கீழே தொங்க போட்டாரு. அந்த தண்ணி அப்படி மேல பாஞ்சு வந்து கால் தொட்டு கீழே போயிடுச்சு. யமுனாதேவி நமஸ்காரம் பண்ணிட்டாங்க. உடனடியா தண்ணி குறையறது மட்டும் இல்ல, குறைஞ்சு இப்படி தண்ணிக்கு நடுவா ஒரு மார்க்கம் ஏற்பட்டது. ஃபர்ஸ்ட் ஒரு நிமிஷம் நின்னுட்டாரு. ஒரு மூச்சு பிடிச்சுன்னு பார்த்தா இந்த பக்கம் பார்த்தா தண்ணி இப்படி இருக்கு, இந்த பக்கம் பார்த்தா தண்ணி இருக்கு, நேரா பார்த்தா நேரா போறதுக்கு வழி இருக்கு. பார்த்தாரு, நினைச்சாரு, சரி யமுனாதேவி கிருப்ப, ஓம் நமோ பகவதி வாசவ அப்படின்னு நினைச்சுன்னு அவரே அந்த மந்திரத்தையே, அந்த துவாதசாட்சர மந்திரத்தையே அப்படியே மனசுல நினைச்சுன்னு அவர் போயிட்டாரு. போனாக்கா கொஞ்ச நேரத்துல நேரா போய் கோகுலத்தை சேர்ந்தாரு. கோகுலத்துல ஒரு நிமிஷம் சுத்தி பார்த்தாரு. அழகா இருந்துச்சு பாக்குறதுக்கு. இவ்வளவு வருஷம் வச்சு சிறைச்சாலையை விட்டு ஒரு நிமிஷம் பார்த்தாரு. கொஞ்சம் சிரிச்சு நினைச்சாரு, என் குழந்தைக்கு இந்த மாதிரி இவ்வளவு அழகா இருக்கும், இவ்வளவு நல்லா இருக்கும், ரொம்ப நல்லா பாத்துப்பாங்க நினைச்சுன்னு நேரா போனாரு. இவ்வளவு வருஷம் வந்ததுக்கு அப்புறமும் வழி தெரிஞ்சது எப்படி போகணும் அப்படின்ட்டு நேரா போய் நந்தர யசோதா ஆத்துக்கிட்ட போனாரு. போனாக்க யசோதா தேவி ஒரு மாதிரி மூர்ச்சையில இருக்கா. அவங்களும் மூர்ச்சையில இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு அப்பதான் ஒரு பொன் குழந்தை பிறந்திருக்கு. அதனால அவங்க அப்படி இருக்காங்க. நந்தர் ஒரே சந்தோஷத்துல இருக்காரு. அதனால இவர் போய் மெதுவா கதவு தட்டுரு. நந்தர் பார்த்தாரு, கதவை திறந்தாரு. பார்த்தோன்னே வேலை கண்ணை நம்ப முடியல. பார்த்தாரு, நீங்க எப்படி நீங்க தான் அங்க வசதி. ஒரு நிமிஷம் நிறுத்தினாரு. எனக்கு இப்பதான் ஒரு குழந்தை பிறந்திருக்கு. தேவகிக்கும் என்னோட 8வது குழந்தை இது. இந்த குழந்தை கன்சன அழிவுக்கு காரணம் ஆகணும். எனக்கு ஆக்ஞை மகாவிஷ்ணுவே வந்து கொடுத்தாரு. நான் இந்த குழந்தைய உங்ககிட்ட கொடுத்து உங்களோட குழந்தைய அந்த குழந்தைய நீங்க வளர்த்துக்கோங்க. கை கூப்பிட்டாரு. இந்த குழந்தைய உங்களோட குழந்தைய வளர்த்துக்கோங்க. எனக்கு உங்களோட அந்த பொன் குழந்தைய கொடுத்துடுங்க. நந்தர் பார்த்தாரு. பொன் குழந்தை பிறந்திருக்குன்னு தெரியறதுக்கு ஒரே ஒரு காரணம் அப்படின்னாக்கா அந்த மகாவிஷ்ணுவே வந்து சொல்லியிருந்தாக்கதான் தெரியும். அதுக்கு மேல வசுதேவர் பரம நண்பன், சத்தியவாதிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அதனால சொல்ற வாக்கு உண்மையாதான் இருக்கும். பார்த்தாரு, அப்படியே ஆகட்டும், எனக்கு பரவாயில்ல அந்த குழந்தை அப்படியே கையில எடுத்துட்டாரு. கிருஷ்ணரை, சின்ன கிருஷ்ணன், அப்போதைக்கு நாமக்கல் ஆகல, அந்த குழந்தைய கையில எடுத்துட்டாரு. போனாரு. யசோதா தேவி பார்த்தாரு. ஒரு நிமிஷம் நந்தர் பார்த்தாரு. என்னை மன்னிச்சுக்கோ அப்படின்னு நினைச்சிட்டு அந்த குழந்தைய பக்கத்துல வச்சு தன் குழந்தைய எடுத்து அந்த பொண்ணை பார்த்தாரு. பொண்ணை பார்த்து என்னை மன்னிச்சுக்கோன்னு நினைச்சு யோகமாயா, சாட்சாத் யோகமாயோட சொரூபம் தங்க கிருஷ்ணருக்கு எடுத்தாரு. வசுதேவர் கையில கொடுத்தாரு. எடுத்துக்கோங்க. வசுதேவர் பார்த்தாரு. உங்களுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கணுமா, உங்களுக்கு நான் நன்றி சொல்லிக்கணுமா, என்ன சொல்றோன்னு எனக்கு தெரியல. ஒரு நிமிஷம் கூட யோசிக்க நந்த சொன்னது அந்த ஸ்ரீமன் நாராயண ஆக்ஞன்னு சொன்னாங்க. நீங்க இவ்வளவு தூரம் வந்து எதோ கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு கொடுக்க வச்சாருனாக்கா ஏதோ ஒரு காரணம் இருக்கு. அதாவது இந்த குழந்தைய நாங்க எடுத்துக்கிறோம். வசுதேவர் பார்த்து, நான் என் கையால ஏதோ ஒரு குழந்தை என் கையால அந்த குழந்தைய சாவுக்கு கொண்டு போறேன். அந்த குழந்தைய பார்த்தா என் குழந்தை நான் சொல்லிடுவாரு. என் குழந்தையும் இல்ல, நான் அந்த குழந்தை சாகிறதுக்காக நான் திரும்பி கொண்டு போறேன். எனக்கு அந்த கடவுள் என்ன மாதிரி ஒரு வேதனை வச்சுட்டாரு. இந்த குழந்தை நந்தர் பார்த்துருது. உங்களோட அந்த சிப்பாயி எல்லாம் மூர்ச்சையாதான் இருக்கணும். ஏன்னா உங்களால வெளில வந்திருக்க முடியாது. வெளில வந்திருக்கணும்னாக்கா அந்த காராகிரகம் கதவு திறந்திருக்கணும். யார் அதெல்லாம் பண்ண வச்சாரோ அவரே இந்த குழந்தைய பார்த்துப்பாரு. அவர் மேல நீங்க பாரத்தை விட்டுருங்க. இவ்வளவு தூரம் எப்படி வந்தாலும் அப்படியே அந்த குழந்தைய எடுத்து கிளம்பிடுங்க. இனிமேல் உங்க குழந்தைதான்.
என் குழந்தை இல்லை, உங்க குழந்தை. வசிஷ்டர் பார்த்தாரு, இன்னும் பேச முடியாது அவரால. இந்த குழந்தைய பார்த்தாரு, குழந்தை எடுத்து வந்து கூடைக்குள்ள வச்சுட்டாரு. கூடைக்குள்ள வச்சு தலைமையில இந்த கூடை எடுத்துன்னு அவங்க இருந்து கிளம்பிட்டாரு. மறுபடியும் யமுனா நதிய தாண்டி போனாரு. மறுபடியும் யமுனா நதி அதே மாதிரி வழி விட்டுச்சு. இந்த பக்கம் தண்ணி, அந்த பக்கம் தண்ணி, முன்னாடி பார்த்தா வழி போறதுக்கு போனாரு. போய் உள்ள போனாக்க அவர் உள்ள போய் சிறைச்சாலைக்குள்ள போனாரு. தேவகி தேவி உடனே இந்த குழந்தைய கையில எடுத்துட்டாங்க. எத்தனைக்காவது அம்மா அவங்க குழந்தைய பார்த்தா அவங்களோட குழந்தை இல்ல, அது உடனே புரிஞ்சிச்சு. அவங்களுக்கு பெண் குழந்தை இல்ல, பையன். அப்பயும் அந்த குழந்தைய பார்த்தோன்னே புரிஞ்சிச்சு. ஆனாலும் அம்மா, அதனால கையில எடுத்துட்டாங்க அந்த குழந்தைய. உடனே பார்த்தாக்க எந்த விலங்கு வந்து கையில தூள் தூளா கீழே விழுந்துச்சோ அந்த விலங்கு உடனே வந்து கைக்கு மாட்டினுச்சு. மறுபடியும் வசுதேவருக்கு கையில மாட்டினுச்சு. இங்க முன்னாடி பார்த்தா காராகிரகத்தோட துவாரம் மறுபடியும் மூடி அந்த பூட்டை தானாவே பூட்டினுச்சு. எல்லா சேவகர்களும் எழுந்தாங்க. எழுந்து பார்த்தாங்க. இதுக்கு முன்னாடி இன்னொரு விஞ்ஞானம் நடந்துச்சு. இதெல்லாம் ஆகும்போது இந்த நிமிஷம் வசுதேவர் கைக்கு அந்த விலங்கு வந்து மறுபடியும் மாட்டினுச்சோ அந்த நிமிஷமே அவங்க தேவகி தேவி கையில இருக்கிற அந்த குழந்தைய பார்த்தாரு. பார்த்த உடனே அவருக்கு ஒரே ஆச்சரியம். பொன் குழந்தை எப்படி பிறந்தது? ஆகாஷ்வாணி சொன்ன அந்த அசுரீரி சொன்னபடி பையன் தானே பிறக்கணும், பொன் குழந்தை எப்படி பிறந்தது? தேவகி தேவி கையில பாத்துட்டாங்க. பார்த்தா அவனுக்கும் இன்னும் புரியல. எட்டா பையன் தானே வந்து கன்சனை கொல்லணும் அந்த அசுரீரி சொல்லிச்சு. ரிஷிவரும் அதே சொன்னாரு. இப்ப நம்ம பார்த்தா கையில அந்த பொன் குழந்தை எப்படி இருக்கா? ரெண்டு பேருமே எதுவுமே புரியல. இது ஞாபகம் இல்ல. ஏன்னா எப்போதுமே வசுதேவர் சத்தியவாதி. அவருக்கு எந்த வரைக்கும் இதான் ஞாபகம் இருந்தாக்க, இந்த மாதிரி ஆச்சு, இந்த மாதிரி நண்பர் கிட்ட அந்த குழந்தை இருக்குனாக்க அவர் சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி நான் கொண்டு போயிட்டேன் அப்படின்ட்டு. அவருக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல. தேவகி தேவிக்கும் எதுவும் ஞாபகம் இல்ல, ரெண்டு பேருமே. அதனால ரெண்டு பேருமே இந்த குழந்தைய பாத்துக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரே ஆச்சரியம். அவங்க ரெண்டு பேருக்கு தாண்டி ஆச்சரியம் கன்சனுக்கு. ஏன்னா அவர் சேரதன் போய் சொன்னா, சுவாமி பொண்ணு குழந்தை பிறந்திருக்கு. கன்சன் பார்த்தான், 6 குழந்தை நான் கொண்டுட்டேன், 7வது குழந்தை கர்ப்பபாதம் ஆயிடுச்சு, 8வது குழந்தை பையன் இல்ல பொண்ணு, எனக்கு பையன் பொண்ணா கொல்ல போறது நினைச்சேன். ஒரு நிமிஷம் யோசிச்சது. இல்ல, 8வது குழந்தையும் பொழக்க விடக்கூடாது. இந்த குழந்தை பொழைச்சிருச்சுனாக்க இந்த குழந்தை ரூபத்துல நான் விஷ்ணு அவதாரம் வந்தாலும் அதுவும் ஆயிருக்கலாம். எனக்கு பயந்து இந்த மாதிரி பொன் ரூபத்துல வந்துட்டாளா நீ நினைச்சு போனா. இந்த குழந்தைக்கு எங்கிட்ட இருந்து தப்பிக்காது. போனா பார்த்தான். வசுதேவர் தேவகி கையில ஒரு அழகான பொன் குழந்தை இருக்கு. இந்த பொன் குழந்தை பார்த்தா சாட்சாத் மகாலட்சுமி ஆட்டமே இருக்கு. ஒரு மாதிரி பார்த்தாக்க கருணை கருணை தய எதுவுமே வரல. இதுல வரைக்கும் 6 குழந்தை கொண்டாச்சு. 8வது குழந்தைய கொள்ளணும். பார்த்தா கையில குழந்தைய எடுத்துனான். அடிக்க போனா குழந்தைய விட்டான் கையில இருந்து. விட்டவனே இந்த குழந்தை மாறிச்சு. குழந்தையோட இல்ல, யோகமாயா, சாட்சாத் யோகமாய ரூபத்துல இருந்து மறுபடியும் ரூபம் மாறிச்சு துர்காதேவி ரூபத்துக்கு. துர்காதேவியால சிங்க வாகனம் ஆட்டும். சிங்க வாகனத்துல உட்காந்து பாக்குறாங்க. கையை பார்த்தாக்க முன்னாடி தேவகி தேவி கிருஷ்ணர் சத்துர்புஜத்தை பார்த்து மறைச்சுக்கோன்னு சொன்னது. இப்ப பார்த்தா 10 கை, ஒரு கையில ஒரு ஆயுதம், சக்கர ஆயுதம், கதை எல்லாமே இருக்கு. பாக்குறாங்க, சிரிக்கிறாங்க. அவருக்கு சிரிப்பு தாங்கல. சிரிக்கிறாங்க. ஒரு மாதிரி பார்த்தா கோபமாவும் இருக்கு. ஒரே கோபம் சிரிப்பு எல்லாம் சேர்ந்து பாக்குறாங்க. மூடனே கன்சனே, இப்போதைக்கு 4 தருமை. ரிஷிவர் முன்னாடி கூட, ஆகாஷ்வாணி கூட, தேவரிஷி கூட, இப்போதைக்கு 4 தருமை. யோகமாய கூப்பிடுறாங்க. பரம மூடனே கன்சனே, நீ என்னன்னு கொல்ல போற? உன்னால என்ன கொல்ல தகுதி இல்லை, உன்னால கொல்ல முடியாதுன்னு. உன் சாவு நான் இல்ல, உன்னை சாதவன் எப்பயோ பிறந்து இப்ப ரொம்ப சுரட்சிதமா இருக்கான் நீ சொல்லி யோகமாய அப்படியே அங்க வந்து அவங்க கிளம்பிடாங்க. ஒரு நிமிஷம் கூட நின்று இல்லாங்க. நான் அவங்களுக்கே இருக்கணும். அவங்க ஒரு நிமிஷம் கூட இல்ல, கிளம்பிடாங்க. கன்சன் பாக்குறான். என்ன நடந்ததுன்னு புரியல. குழந்தை இடத்துல குழந்தை பார்த்தா ஒரு தேவி ரூபத்துக்கு மாறிடுச்சு. எனக்கு தேவினாக்கா இந்த தேவிங்கிற மாதிரி அந்த பக்தி எதுவுமே இல்லாத பார்த்தாக 10 கை, கண்ணு இருக்கிற கோவம் பார்த்தா அதே நிமிஷத்துக்கு கொன்னாலும் மாதிரி இருந்தது. என்னதான் ஆச்சுன்னு புரியல. என் மேல
இவ பார்த்தா தைரியம் இல்ல, ஒண்ணுமே இல்ல, வெறும் சாந்தி இருக்காங்க பார்த்தாக்க, எதுவுமே இல்ல. பாக்குறான், மேல பாக்குறான், காராகிரகம் இருந்தா இருக்கு, செவரு தான் இருக்கு, வேற செவரு. அந்த செவரு மேலதான் அடிச்சுட்டு இருந்தான். அந்த செவருல இருக்க அந்த ரத்தம் ஒண்டிதான் இருக்கு. எல்லாம் பாக்குறான். தேவகிய பாக்குறான், வசுதேவ பாக்குறான், மறுபடியும் இங்க பாக்குறான், மறுபடியும் அங்க பாக்குறான். தப்பா பார்த்தாரோ அப்படின்னாக்க தேவகியும் வசுதேவரும் அதே மாதிரிதான் இருக்காங்க. அவங்களுக்கும் எதுவும் புரியல. ஒரு நிமிஷம் பாக்குறாங்க. அவங்க யாரு பிறந்தா, என்ன ஏது, என்ன ஆச்சு, அவங்க 2 பேருக்கும் புரியல. கன்சன் பார்த்தான், பேசாம வந்து கிளம்பி மறுபடியும் சிறைச்சாலையை மூடி அவனே மறுபடியும் சிக்காயில பார்த்து, இதுல இருந்து ஒத்துருமே வெளில போகக்கூடாது, ஒத்துருமே உள்ள வரக்கூடாது, புரிஞ்சுதா? சிக்காயில பார்த்தாங்க. அவங்க பேசுறதுக்கு பயம். இதுல அவங்களும் தான் ஒரு மாதிரி பார்த்தாங்க. கன்சனோட முகபாவம் தெரிஞ்சது. இனிமே ஏதாவது சொன்னா அவங்களுக்கு உயிருக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பேசாம இருட்டாங்க. கன்சன் எதுவுமே சொல்ல, அவங்க வந்து கிளம்பிட்டான். ஆனா எனக்கு கன்சனுக்கு ஒரே பயம். பயம் தாங்க யாருக்கு இருக்காது? முன்னாடி 10 கையோட தேவி ஸ்வயமா சிங்க வாங்கினதுல உட்காந்து உன்னோட சாவு வேற எங்கேயும் பிறந்துருச்சு அப்படின்னாக்க யாருக்கு தான் பயமா இருக்காது? கன்சனுக்கு ஒரே பயம். வசுதேவருக்கும் தேவகியும் எப்படி, என்ன சந்தோஷமா இருக்கணுமா, சோகமா இருக்கணுமா, பயமா இருக்கணுமா, எதுவும் புரியாம இருக்கணுமா, அவங்களுக்கு அதுவே புரியல. முன்னாடி என்ன நடந்ததுன்னு புரியல சுத்தமா. நான் அங்க அப்படி இருக்க, மதுரால அப்படி இருக்க, மதுரால ராஜமஹல்ல அந்த மாதிரி இருக்க. வெளில பார்த்தாக்க கோகுலத்துல யசோதா தேவி எழுந்துட்டாங்க. நந்தன் பார்த்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னாச்சு? எல்லாரும் திருஷ்டி நந்தன் மேல இல்ல, யசோதா மேல இல்ல, எல்லாரும் திருஷ்டி சின்ன குழந்தை மேல இருக்கு. இவ்வளவு குழந்தை அழகா இருக்கு. யாரு? கிருஷ்ணர், ஸ்ரீமன் நாராயணனோட அவதாரமான அந்த கிருஷ்ணரு அழகா இவ்வளவு சின்ன குழந்தை, கை குழந்தை, அப்பதானே பிறந்தது. இவ்வளவு அழகா இருக்காரு பாக்குறதுக்கு. சிரிப்பு, சின்ன அந்த குழந்தைங்க சிரிப்பாங்க, அந்த சிரிப்பு ஒண்ணு, கண்ணுல ஒரு மாதிரி அழகா அந்த கலை அந்த வயசுல இருந்தே தெரியுது. இந்த கிருஷ்ணருக்கு ஒரு பேர் சித்தச்சோரன்னு ஒரு பேரு, அது இந்த வயசுல தெரியுது. எல்லாரும் என்ன மனசையும், வெண்ணெய் தான் முன்னாடி இல்ல, முன்னாடி எல்லாரும் என்ன மனசையும் தெரிஞ்சுட்டாரு. அதுக்கப்புறம் தான் வெண்ணெய் தெரிஞ்சது. முன்னாடி மனசு திட்டுறது. பாக்குறாங்க எல்லாரும் கிருஷ்ணனோட பாக்குறாங்க. கிருஷ்ணனோட பார்த்தாக்க எல்லாம் கோபிகள் நினைச்சுக்கிறாங்க. இவ்வளவு வருஷம் நம்ம ராஜா ராணி குழந்தை இல்லைன்னு நினைச்சாங்க, இப்ப குழந்தை வந்துச்சு. நம்மளோட மகாராஜா, புது மகாராஜா வந்துட்டா. எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம். எல்லாரும் சிரிக்கிறாங்க, எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா அந்த சந்தோஷத்துல குதிக்கிறாங்க. எல்லாரும் இப்படி இருக்காங்க. யசோதேவிக்கு இது பார்த்து இன்னும் சந்தோஷம். அவளுக்கு ஏற்கனவே ரொம்ப சந்தோஷம், ஏன்னா குழந்தை பிறந்திருக்கு. அதுக்கு மேல இன்னும் சந்தோஷத்தெல்லாம் பார்த்து, கண்ணன் பிறந்தான், எங்கள் கண்ணன் பிறந்தான், புது கவிதைகள் பிறந்ததம்மா, மன்னன் பிறந்தான், எங்கள் மன்னன் பிறந்தான், மனக்கவலைகள் முடிந்ததம்மா. கண்ணன் பிறந்தான், எங்கள் கண்ணன் பிறந்தான், புது கவிதைகள் பிறந்ததம்மா, மன்னன் பிறந்தான், எங்கள் மன்னன் பிறந்தான், மனக்கவலைகள் மறந்ததம்மா. பிள்ளை மொழியோ அது கிளை மொழியோ, வெள்ளை மனமோ அன்பை கொள்ளையிடுமோ. பிள்ளை மொழியோ அது கிளை மொழியோ, வெள்ளை மனமோ அன்பை கொள்ளையிடுமோ. முத்து சிரிப்போது முல்லை விரிப்போய் தம் கத்தும் குயிலோ, அது கண்ணன் குரலோ. முத்து சிரிப்போது முல்லை விரிப்போய் தம் கத்தும் குயிலோ, அது கண்ணன் குரலோ. என்னை மறந்தேன், நான் உன்னை மறந்தேன், இன்று தன்னை இழந்தேன், சுகம் தன்னில் விழுந்தேன். கண்ணன் பிறந்தான், எங்கள் கண்ணன் பிறந்தான், புது கவிதைகள் பிறந்ததம்மா, மன்னன் பிறந்தான், எங்கள் மன்னன் பிறந்தான், மனக்கவலைகள் மறந்ததம்மா. கண்ணன் பிறந்தான், எங்கள் கண்ணன் பிறந்தான், புது கவிதைகள் பிறந்ததம்மா,
மன்னன் பிறந்தார் எங்கள் மன்னன் பிறந்தார் மன கவலைகள் மறந்தலம்மா. கண்ணன் பிறந்தான் எங்கள் கண்ணன் பிறந்தான் புது கவிதைகள் பிறந்தலம்மா. மன்னன் பிறந்தான் எங்கள் மன்னன் பிறந்தான் மன கவலைகள் மறந்தலம்மா. மன கவலைகள் மறந்தலம்மா. மன கவலைகள் மறந்தலம்மா. இவ்வளோ வருஷம் பார்த்ததுக்கு அப்புறம் ஸ்ரீமன் நாராயணனோட அவதாரமா தேவகி தேவி கர்ப்பத்துல இருந்து 8வது கர்ப்பத்துல இருந்து பிறந்து இப்போ கோகுலத்துல யசோதா தேவியும் நந்தனோட ஆத்துல பிறந்து இந்த ஸ்ரீகிருஷ்ணன் வளர போறாரு. வரப்போற காலத்துல இந்த கோகுல நகரி இந்த சின்ன குழந்தையோட லீலத்துக்கும் விஷபத்துக்கும் சாட்சியா போறது. ஆனா அது இப்போதைக்கு எல்லாருக்கும் சந்தோஷம். ஏன்னா அவங்களோட ராஜா பிறந்திருக்கா, அவங்களோட மன்னன் பிறந்திருக்கா. அதனால அவங்களுக்கு மனசுல இருக்க எல்லா கவலையும் போயிடுச்சு. ஒரு கவலையுமே இல்லாம சந்தோஷத்தோட எல்லாரும் வாழ போறாங்க கோகுலத்துல. அப்படியே நம்ம எல்லாரும் கூட ஒரு கவலையும் இல்லாம எல்லாம் சந்தோஷமா இந்த கிருஷ்ண ஜென்மாஷ்டமி கொண்டாடுவோம். ஏன்னா இன்னைக்குதான், இந்த நாள்லதான் நம்ம கிருஷ்ணர் நம்மளை காக்கிறதுக்காக நம்ம ஸ்ரீமன் நாராயண அவதாரம் எடுத்திருக்காரு. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.